வெல்கம் டு அன்பர்சி கிச்சன். இன்றைக்கி நாம் சிக்கன் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பீஸாவுக்கான பேஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டு ஈஸ்ட் அதில் சேர்த்து கலக்கி ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு 4 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டையும் அது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்க பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு மாவு பிசையணும். மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி 1.5 to 2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். 2 மணி நேரம் ஆகிட்டு பாக்ஸ் ஃபுல்லாக மாவு உப்பி வந்திருக்கு. இந்த மாவை எடுத்து லைட்டாக பிசைஞ்சிட்டு நமக்கு எத்தனை பீஸா தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். நான் இதில் 3 மீடியம் சைஸ் பீஸா செய்ய போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் பீஸா செய்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சு திக்னஸ்க்கு இதை நம்ம உருட்டிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு உருட்டிக்கிட்டு ஒரு ட்ரேல கொஞ்சம் பட்டர் தடவிட்டு அதில் இந்த பீஸாவை வச்சுட்டு ஓரம்லாம் நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுறலாம். இப்போ இது பண்ண போல மேலே உப்பி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபோர்க் எடுத்து சின்ன சின்ன ஓட்டை போட்டுட்டு 180 டிகிரியில் மைக்ரோ ஓவனில் 15 நிமிஷம் செட் பண்ணி வச்சிடலாம். நம்ம பீஸா கிரஸ்ட் உள்ளே வச்சோம் இல்லையா, இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, பீஸா கிரஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பீஸாவுக்கான சிக்கனை ரெடி பண்ணிடலாம். சிக்கனை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவையான உப்பு போட்டு 1 நிமிஷம் அதை ஊற வச்சுக்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சிக்கனை போட்டு வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்படியே எடுத்தா நமக்கு சிக்கன் ரெடி ஆயிடும். பீஸாவுக்கான சாஸ் நான் வீட்டிலே தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ரெடிமேடா கடையிலையும் கிடைக்குது. இந்த பீஸாவுக்கான சாஸ் வீட்டிலே எப்படி ரெடி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அடுத்து பீஸா டாப்பிங் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ரெடி பண்ணி வச்ச பீஸா கிரஸ்ட் மேல பீஸா சாஸ் தடவிக்கிட்டு மேல துருவுன சீஸ் கொஞ்சம் போட்டிருக்கோம். ரெடி பண்ணி வச்ச சிக்கனை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சிடலாம். மேலே கொஞ்சம் ஆனியன் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் துருவன சீஸ் போட்டிருக்கோம். அங்கங்கே எல்லா இடத்துலையும் கொஞ்சம் மயோனஸ் வச்சுருக்கேன். பாருங்க, அவ்வளவுதான், நம்ம டாப்பிங் ரெடி பண்ணியாச்சு. இதை மைக்ரோ ஓவனில் 200 டிகிரியில் ஒரு 5 நிமிஷம் வச்சு பேக் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பீஸா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பராக நல்லா வந்திருக்கு. இந்த பீஸா டாப்பிங் ரெடி பண்ணுறது உங்களோட விருப்பம்தான். நீங்கள் எது வேணாலும் அதில் சேர்த்துக்கலாம். எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆலிவ்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எது வேணாலும் நீங்கள் சேர்த்து அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம பீஸா பேஸ் ரெடி பண்ணிட்டோம்னா 1 month வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மயோனஸ், சீஸ், பீஸா சாஸ் இது எல்லாமே நாங்கள் வீட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பீஸாவை நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்கள் அன்பர்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.